அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம டெலிகிராமில் கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்லேயும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக நீங்கள் அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். ரைட்டா? நீங்கள் சப்போஸ் ஆப்பில் நம்ம கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பேட்ச் தனியாக இருக்கும். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்குலாம் சேர்த்து ஒரு பேட்சையும், ஜூனியர் பைலப் சீனியர் பைலப் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம பேட்ச் போட்டுப்போம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பைரிங் ஆன் கீழே பார்த்தீங்கன்னா 150+ லேர்னிங் மெட்டீரியல் போட்டுருக்கல. நான் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே அதை காட்டும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ டெஸ்ட் சீரிஸ் தனியாக இருக்குது பாருங்கள். ஃபுல் மோக் டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியல், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பாருங்கள். நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் பிடிஎஃபான வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு மேக்ஸு, ஜிகே, தமிழ் எல்லாமே உங்களுக்கு தனியாக ஸ்டடி மெட்டீரியல் வந்து எல்லாமே பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மொபைல் ஆப்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு போட்டுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய பேரோட கேள்வி. ரைட்டா? ஸோ அது எப்படி இருந்தால் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஃபோனில் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக சின்னதாக ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ரைட்டா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை தான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் எம்ஹெச் ஃபுல் மோக் டெஸ்ட் 01க்கு பாருங்கள். ரைட் சைடில் ஒரு சின்னதாக வட்டமாக இருக்கா வலது பக்கத்தில், அந்த புள்ளி அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் அங்கே டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், டவுன்லோட் ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது சென்டரில் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், அது ஃபோனில் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இது இப்போ வந்து ஃபோனில் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இது பிரிண்ட் அவுட் போட முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் சென்டரில் டச் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் நான் ஓரமாக டச் பண்ணுறேன்னா அந்த புள்ளி மாதிரி இருக்கா, அதை டச் பண்ணால் க்ரீன் கலர் டிக் அடிச்சிடும். அப்போ தான் அந்த பிடிஎஃப் வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிடிஎஃப் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் ஷேர் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோம். நான் முழுமையாக கிட்டத்தட்ட 90% வந்து எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு இன்னும் வந்து நான் என்ன அப்லோட் பண்ணல, ரிமைனிங் என்ன இருக்குன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுல் மோக் டெஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு 4 கொடுக்குறதா சொல்லியிருப்போம். 1 தான் வச்சுருக்கேன். நான் 3 டெஸ்ட் இருக்குது, அதை நான் கொடுத்துருவேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்ட் பியில் வந்து டெஸ்ட் போயிருக்கு. ஸோ 6th 7th முடிச்சிருக்கோம். நான் 8th வந்து சண்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டு ஃபுல் மோக் டெஸ்ட்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்லோட் பண்ணிவிடுவேன். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்னு ஒன்று ஃப்ரீ கொஷின் பேங்க்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். தமிழுக்கு, சயின்ஸுக்கு, சோசியலுக்குலாம் ஃப்ரீ கொஷின் பேங்க் வந்து நம்ம கொடுப்போம். அதை மட்டும்தான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறம் நைட்டு எனக்கு அதுதான் வேலை. ஸோ அந்த ஃப்ரீ கொஷின் பேங்க்கும் நைட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ரைட்டா? ஸோ அது மட்டும் தான். மற்றபட்டுக்கு இது வரைக்கும் நான் நடந்து முடிஞ்ச டெஸ்ட் ஆகட்டும் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க், குட்டி ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகும். அப்போ தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.